ரைட். ஸோ ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கால்சியம்னா நான் போன்ஸுக்கு தான் நினச்சேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் தட் இட் ஹெல்ப்ஸ் வித் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆப்வியஸ்லி அண்ட் நர்வ் சிஸ்டத்துக்கும் அது ஃபங்க்ஷன் ஆகுது, மஸ்குலர் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ தட்ஸ் அ குட் இன்ஃபர்மேஷன் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ பிகாஸ் யூ டச்ட் ஆன் விட்டமின் டி, அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி எதனால் இப்போ மக்களுக்கு நிறையா வருது, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நேச்சுரல் சோர்சஸ் என்னென்ன இருக்குது? ஓகே சார். ஸோ லைக் யூஸ்வலாக லைக் நம்மளோட விட்டமின் டி சோர்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அண்ட் மோர் தென் தேட் சன் எக்ஸ்போஷரும் வந்து ரொம்ப முக்கியம். பட் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்க்கு நம்ம பீப்புள் யாருமே சன் எக்ஸ்போஷரும் எடுக்கிறதில்ல. அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ அதால் தான் வந்து விட்டமின் டியோட டெஃபிஷியன்சியும் அதிகமாகவே இருக்குது. ஸோ யூஸ்வலாக விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னும் போது எவ்ரிபடி வில் ஹாவ் ஃபெட்டிக் இருக்கும், டயர்ட்னஸோ இல்லை காமன் வீக்னஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஈவன் ஃபியூ பீப்புளுக்கு wound ஹீலிங்கும் வந்து ரொம்ப ஸ்லோவராகவே இருக்கும். ஸோ இது மேஜர் சிம்டம்ஸ் வரும்போதே நம்ம கொஞ்சம் ஈவன் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நம்ம ஃபர்தர் இஷ்யூஸை வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியும். பட் தென் அதை நம்ம யாருமே இந்தியன் பீப்புள்ஸ் யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் தட் லீட்ஸ் டு லைக் சிவியர் டெஃபிஷியன்சிக்கு போகும்போது ஈவன் இப்போ சில்ட்ரன்ஸ்க்கே வந்து தே ஹாவ் லைக் விட்டமின் டி டெஃபிஷியன்சி. பட் தட் இஸ் லைக் வெரி ரேர் கேசஸ் தான். லைக் அந்த போன்ஸ் எல்லாம் பிகம் வெரி சாஃப்ட் அண்ட் பெண்ட் ஆயிரும். ஸோ இந்த டிசீஸ் வந்து ரிக்கெட்ஸ்னு சொல்லுவோம். But it's like quite a rare disease. But in generally in older like adults and older people, they are having lots of vitamin D deficiency. So that leads to osteomalacia, like bones weakness or illana vanda they have severe back pain or neck pain related issues ellame because of vitamin D deficiency. So idha nama eppadi rectify pannalaanu pathina, one thing food sources. Like majorly it will depends on non-vegetarian sources தான். லைக் எக்ஸ் எடுக்கும்போதோ அதர்வைஸ் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஒமேகா 3 ரிச் ஃபுட்ஸ் லைக் ஃபேட்டி ஃபிஷ்ஷாக எடுக்கும்போது சால்மன் இல்லைனா வந்து லைக் டியூனா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எடுக்கும்போதும் நமக்கு விட்டமின் டி சோர்ஸஸ் கொஞ்சம் இருக்கும். அண்ட் அலாங் வித் தட் கொஞ்சம் நட்ஸ்லேயுமே வந்து லைக் வெரி லிமிட்டட் சோர்ஸாக இருக்கும். அண்ட் ஈவன் மஷ்ரூம்ஸ் ஆர் டோஃபுலையும் விட்டமின் சோர்ஸஸ் இருக்குது. பட் ஈவன் என்ன தான் நம்ம ஃபுட்டில் ப்ரிஃபர் பண்ணும்போதும் லைக் சோர்ஸஸ் வந்து நமக்கு பர் டே ரெக்வயர்மெண்ட்ஸை நம்மளால் மீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சன் எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். ஸோ லைக் அட்லீஸ்ட் பர் டே ஒரு 30 to 45 minutes சன் எக்ஸ்போஷர் இருந்தால் பெட்டராக இருக்கும். தென் அலாங் வித் தட் பட் ஸ்டில் பீப்புள் ஆர் ஃபேஸிங் விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னும் போது தே ஹாவ் டு கன்சல்ட் அ டாக்டர் அண்ட் கெட் த அட்வைஸ். லைக் ஈவன் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு குவைட் இஷ்யூஸ் எல்லாம் செட்டில் ஆகும். லைக் பேக் பெயின் ரிலேட்டடோ இல்லை நெக் இஷ்யூஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போதும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் பெட்டராக இருக்கும். ஸோ நார்மலி லைக் ஈவன் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போதும் லைக் இவங்களுக்கு டெஸ்ட் லெவல்ஸ் வந்து அபவ் 30 இருக்கணும் ஃபார் நார்மல் பீப்புளுக்கு. லைக் சீரமில் டெஸ்ட் பண்ணும்போது. அண்ட் தென் பர் டே ஆர்டிஏ அலோவன்ஸ் பார்த்தீங்கன்னா 600 to 800 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் கிட்ட நம்ம இன்டேக் இருக்கா மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து விட்டமின் டி அச்சீவ் பண்ண முடியும். ஒரே ஒரு கொஸ்டின் பேஸ்ட் ஆன் தட், யூ வர் சேயிங் அபவுட் சன்லைட் எக்ஸ்போஷர். இஸ் தேர் அ டைம்? சில பேர் 6 மணி 7 மணி அப்படி சொல்கிறாங்க, அப்படி இருக்குமா இல்லை? எஸ் சார். பட் யூஸ்வலாக லைக் சன் எக்ஸ்போஷர் எந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 12 to 2 தான், லைக் அந்த ஆஃப்டர்நூன் டைமில். பட் அது ரொம்ப டிஃபிகல்ட். அந்த டைமில் நம்ம லைக் வாக் போகும்போது மட்டும்தான் லைக் நம்ம பாடியில் வந்து சன்னோட ரேஸ் பட்டு சிந்தசிஸ் ஆகும் விட்டமின் டி. பட் அது ரொம்ப டிஃபிகல்ட்டுன்றதுனால அட்லீஸ்ட் ஈவன் இந்த ஏர்லி மார்னிங் டைமில் போகிறதும் இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். தேங்க்யூ.